மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சியும் கூட. ஆனால் இது போல் ஆபத்தான முறையில் வந்து தயவு செய்து வீடியோ எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து என்ன போல் வயல் பக்கம் சென்று ஆபத்தான முறையில் வீடியோ எடுக்காதீங்க. ஆனால் எப்போதுமே இந்த வயல் பக்கம் தனியாக போகக்கூடாது. ஏன்னா மழை பெய்து கொண்டிருக்கும் போது இது போல் வீடியோ எடுக்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்காக காட்டணும்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பலவிதமான ஆபத்துகள், இடி மின்னல் வேறு இந்த பக்கம் உதவிக்கிட்டு இருக்கு. நான் வேறு இந்த பக்கம் அப்படி தனியாக வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக வீடியோ எடுக்காதீங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வீடியோ எடுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், மழை வந்து இந்த பக்கம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து மழை பெய்து அப்படியே மேகங்கள் அப்படியே ஒன்று ஒன்று கலைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு மேகமாக அப்படியே கலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் தீவிரமாகுது, அப்படி இந்த பக்கம் அப்படியே கலைய ஆரம்பிக்குது மேகக்கூட்டங்கள். எப்போதுமே இந்த இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் இந்த வயல் விவசாய பகுதி தான் அதிகமாக அந்த இடி மின்னல் தாக்கும். ஏன்னா இடி மின்னலால் நம்ம அறுவடை சொந்தங்கள் ஏகப்பட்ட விவசாயிகள் இது வரைக்கும் பல பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நம்ம தமிழகத்தில். அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழையில் கூட ஏகப்பட்ட விவசாயிகள் ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி கூட ஏகப்பட்ட விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்போது அதிகமான இடி மின்னல் தாக்கி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரிழப்பு, ரொம்ப சோகமான ஒரு விபத்துகள் நடந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆபத்தான முறையில் வந்து மழை பெய்தால் தயவு செய்து வயல் பக்கம் வந்துடாதீங்க, சரிங்களா? அதுவும் இடி மின்னல் மழை வந்தாலும் வந்துடாதீங்க, சரிங்களா? நான் வந்து தண்ணி எடுத்துகிட போகிறேன், நான் வந்து இப்போ மழை வந்துருச்சு, நான் வந்து வயலுக்கு போகிறேன், தண்ணி எடுத்துகிட போகிறேன் வந்து வந்துடாதீங்க தயவு செய்து, சரிங்களா? பாதுகாப்பு நலன் கருதி நான் வந்து சொல்கிறேன். எனக்கே இங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. நான் வந்து இப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கே. அது இந்த மாதிரி வந்திருக்கேன் பாருங்கள், சவாலை கடந்து வந்துகிட்ருக்கேன். விவசாய பகுதி அழகான பகுதி, ஆனால் மழை வரும்போது அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடமாக மாறுகிறது. ஏன்னா நமக்கு வந்து அழகானது, ஆனால் அந்த இடி மின்னல் என்ன பண்ணுமோனா நம்ம தான் குறி வைக்கும், நம்மளை தான். பாருங்கள், மழை நேரடியான காட்சிகள். நம்ம ஏரியாவில் மழை தொடங்கியிருக்குப்பா, கோடை மழை வந்து வந்துடுச்சு. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சந்தோஷம்னா ரொம்ப அதிகமான சந்தோஷம் கிடையாது எனக்கு. ஏன்னா என்ன சார், நீங்கள் உங்கள் ஊரில் மழை பெய்யுது சந்தோஷம் இல்லைங்கிறீங்க. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாய பகுதி, ஆனால் இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், அறுவடை பண்ணலை, மழை பெய்யுது, சரிங்களா? இந்த மழைக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும். இந்த மழைக்காலங்கள் வந்து தொடர் மழை பெய்தால் தான் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் பாதிக்கும். இதனால் இந்த மழையை வந்து ஒரு பக்கம் நான் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து விவசாயிகளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அறுவடை வேறு அந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மழையுடன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ மழையுடன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வந்தாலும் அறுவடை பணிகளை வந்து இனிமேல் நிற்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பண்ணிவிட்டு அங்கே வந்து காய வைக்க போகிறாங்க. நெல்லெல்லாம் காய்ந்த நெல்லாம் காய வச்சுருவாங்க. பாருங்கள், மழை நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் கனமழை, இந்த பக்கம் தாங்க உருவாகுது, இந்த பக்கம் தான் உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு மலை மேகம் வந்து உருவாகி போச்சு, இப்போ அடுத்த ஒரு மலை மேகம் உருவாகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வெப்பம் இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேகங்கள் உருவாகிட்டே இருக்கும். அந்த வெப்பம் நம்ம தரை வெப்பம் எவ்வளோ வெயில் அடிச்சதோ, இந்த தரை வெப்பம் வந்து ஒரு நாள் உங்களை எடுத்து மழை வரும்போது என்ன ஆகும்னா அப்படியே உருவாகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு மழை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு மேகம் வந்து இப்போ மழை கொடுத்துட்ருக்கு. அவ்வளோதாங்க, மழை வந்து இப்போ தீவிரமாக மாறுது பாருங்கள், தீவிரமாக மாறுது. அந்த நான் சொன்னது தான், நீங்கள் வந்து பெட்ரோலு ஒரு வண்டியில் போட்டு நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு வேணால் போகலாம், எவ்வளோ தொலைவு வேணால் நீங்கள் போகலாம். ஆனால் பெட்ரோல் இருந்தால் மட்டும்தான். பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னாவும் வண்டி ஓடாது. மாதிரி தரை வெப்பம் இருக்கிற வரைக்கும் இந்த மேகக்கூட்டங்கள் உருவாகிட்டே இருக்குது பாருங்க. பாருங்கள், வந்துருச்சுங்க, கனமழையாக வந்துருச்சுங்க. நான் சொன்னதான், மிகப்பெரிய மழையாக வந்து விட்டதுங்க. கனமழை, 2வது சுற்று கனமழைங்க. போன வீடியோலாம் நம்ம பார்த்தது முதல் சுற்று, இது இப்போ நம்ம பார்க்குறது அதே இடம் 2வது சுற்று மழைங்க. 2வது சுற்று கோடை மழை. ஆனால் இந்த பக்கம் மழை போயிட்டுருக்கு, இந்த பக்கம் லைட்டாக அப்படியே வெயில் காட்டுது. இந்த பக்கம் பாருங்கள், வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. கனமழை வந்திருக்கிறது. 2வது சுற்றாக ஒரு மேகம் போய் இன்னொரு மேகம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான மழையை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நான் வேறு விவசாய பகுதியில் வந்துருக்கேன். பாருங்கள்,
கனமழையாக தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே நம்ம இடத்துல கனமழையாக பதிவாகி வருகிறது. புதுக்கோட்டைக்கு இன்று காலை புதுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டையில் உருவான மழை வந்து இன்று காலை ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க, கனமழைங்க வந்துருச்சுங்க. இரண்டாவது மேகம், ஏற்கனவே ஒரு மேகம் வந்து போன வீடியோவில் மழை கொடுத்துருக்கு. இது வந்து ரெண்டாவது மேகம். இந்த மழைக்கு வந்து என்ன காரணம்னா, நம்ம ஏரியாவில் அடிக்கப்பட்ட வெயில் தான். நம்ம ஏரியாவில் இருக்க அடிக்கப்பட்ட வெயில், அந்த அடிக்கப்பட்ட தரை வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த தரை வெப்பம் இருக்கிற வரைக்கும் இந்த மழை வந்து தீவிரம் குறைந்து தீவிரம் அதிகரித்து தான் காணப்படும். அப்பப்போ தீவிரம் குறையும், அப்பப்போ தீவிரம் அதிகரிக்கும். சரிங்களா? தீவிரம் குறையும் போது வெப்பம் குறையும், தீவிரம் அதிகரிக்கும் போது இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மழை கொடுக்கும். இங்கே பாருங்கள், அற்புதமான காட்சிகள். இதை உங்களுக்காக மட்டுமே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரடியான காட்சிகள் வந்து உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். கனமழையாக திருப்பொழுது பதிவாகி வருகிறது. ஏகப்பட்ட இடங்களில் காலையிலே கனமழைங்க. எப்போதுமே கோடை மழை வந்து மாலை இரவில் தான் பெய்யும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் காற்று அதிகாலையில் லேசாக நுழையிறதுனால அந்த இருக்கக்கூடிய தரை வெப்பத்தை பயன்படுத்தி இது வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக இந்த மேகம் உருவெடுத்து தற்பொழுது மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கனமழைங்க வெளுத்து வாங்கி வருகிறதுங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் கனமழை தான். இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை மேகம் அப்படி போயிட்டு இருக்கு, உருவாகுது. இந்த பக்கம் தான் தீவிரமான மழை பதிவாகி வருகிறது. தொலை தூரத்தில் தற்பொழுது கனமழை பதிவாகுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அப்படியே மறையுது பாருங்கள். அந்த கனமழை பெய்ய என்ன ஆகுது, அந்த இடமே பாருங்கள் அப்படியே வெள்ளையாகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த இடத்தையே மறைக்குது. இன்னும் அந்த அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழைங்க. கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சூரியனும் மறைந்து விட்டது. வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. கனமழை தற்பொழுது நம்ம ஏரியாவில் வெளுத்து வாங்கி வருகிறதுங்க. வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது கனமழை. அதுவும் இரண்டாவது சுற்று கனமழையாக தற்பொழுது நம்ம ஏரியாவில் வெளுத்து வாங்கி வருகிறதுங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பேர் வந்து அறுவடை வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அறுவடை பண்ணலை, கொஞ்சம் முன்னாடி பண்ணாங்க. இப்போ மழையினால் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், தொலை தூரத்தில் அறுவடை பணியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு முடிவெடுத்துருக்காங்க. இனிமேல் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் எங்களுடைய பணி வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை இப்போ வந்து பெய்யுது, இதனால் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா மழையில் அறுவடை பண்ண மாட்டாங்க. ஒரு மழை வந்து கொஞ்சம் தீவிரம் குறையும் போது அறுவடை பண்ண தொடங்கிடுவாங்க. சப்போஸ் நெல் வந்து நனைஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காய வைப்பாங்க, காய வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், கனமழைங்க கொட்டி தீர்த்து வருகிறது. நேரடியான காட்சிகள். தற்பொழுது விவசாய பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், நெல்லுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இப்போ வந்து கனமழை தான் பெய்யுது. ஆனால் பாருங்கள், நெல்லுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா எனக்கு ஒரே பயமாக தான் இருக்குது. ஒரு வேளை சாஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயமாக தான் இருக்குது. ஏற்கனவே அந்த பக்கம்லாம் கொஞ்சம் சாஞ்சிட்டு வருது வெயிட்டு தாங்காமல். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான், இது ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், கனமழையாக தற்பொழுது இடைவிடாத மழையாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மழை தொடங்கி 8 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், போன வீடியோலாம் ஒரு சுற்று மழை, இந்த சுற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கழித்து பார்த்தா ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கும். ஆனால் மழை பாருங்கள் நிற்கலை, தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது. விட்டு பெய்யுது. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இப்போ தான் மழை மேக தீவிரமாகுது. ஆனால் இந்த பக்கம் தான் சரியான மழை. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காமல் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கனமழையின் நேரடியான காட்சிகள். மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இரண்டாம் சுற்று கனமழைங்க. இரண்டாம் சுற்று. ஸோ அடுத்தபடியாக எல்லோரும் வீடியோ காட்சிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக மழை இன்னும் தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது. விட்டு பெய்து வருகிறது. இப்போ வந்து மதியான நேரம் வேறு ஆயிடுச்சு. இதனால் இன்றைக்கும் கனமழை இருக்குது.
தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை இருக்குது. நாளைக்கும் சில இடங்களில் மழை இருக்கும். நாளை மறுநாள் கொஞ்சம் மேற்கே தான் மழை இருக்கும். அதுக்கப்புறம் தீவிரம் குறைஞ்சிரும். இன்றைக்கும் நாளைக்கும் ஆனால் இன்றைக்கி தான் அதிகமான மழையோட தீவிரமாக இருக்கும். சரிங்களா? வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இன்றைக்கி வந்து மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக காணப்படலாம். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு 3:30 மணிக்கு மேலே மழை அங்கங்கே தொடங்கும். பிறகு 4 மணிக்கு மேலே சற்று தீவிரம் அதிகரிக்கும். பிறகு 5 மணி, 6 மணி, 7 மணி இரவு ஆக ஆக என்ன ஆகும்னா மழையோட தீவிரம் அதிகரித்து மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யும். மழை பெய்த இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மீண்டும் ஒரு முறை பெய்யலாங்க. சரிங்களா? வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடங்கள் இன்றைக்கு மழை. இன்றைக்கி மழை பெய்யும். திருவண்ணாமலை, அதே போல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதாச்சலம், திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர் இன்றைக்கும் நம்ம வட மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோரம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மழை வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. தஞ்சாவூரில் காலையில் சில இடங்களில் கனமழை பதிவாகி நம்ம ஏரியாவில் கூட தஞ்சாவூருக்கு மேற்கே கனமழை பதிவாச்சு. இன்றைக்கும் கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் கேப்பு விட்டு பிறகு மாலை இரவில் மழை தீவிரமாகலாம். வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், அதே போல் நேற்று மழை பெய்த கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் இன்றைக்கும் மழை வரும். வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. ஈரோடு மாவட்டம், அதே போல் அந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து சற்று பரவலான இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், அதே போல் திருப்பூர், கரூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு சற்று பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வட கடலோர மாவட்டம் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மழை வந்து பரவலாக பெய்தாலும் ஒதுக்கி தான் பெய்யும். சரிங்களா? ஒரு இடத்துல ஒதுக்கினாலும் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக பெய்யும். சரிங்களா? இந்த சுற்று மழை வந்து நாளை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மழை இருக்காது. நாளை வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் மழை வந்து வந்தடையும். சரிங்களா? ஏப்ரலில் இதை விட தீவிரமான சுற்று மழையெல்லாம் இருக்குது. சரிங்களா? மழை வரும்போது கவனிக்க. என்னை போல் யாரும் வீடியோ எடுக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். ஆனால் நம்ம ஏரியாவில் மழை பெய்யும் போது இடி மின்னல் அவ்வளோவா இல்லாதனால தான் நான் போய் வீடியோ எடுத்தேன். இடி மின்னல் இருக்கும்போது நான் வெளியே வரமாட்டேன். சரிங்களா? இடி மின்னல் குறைவாக இருந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா லேசான நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது லேசான இடி மின்னல் தான் தென்பட்டது. அதிகமான இடி மின்னல் இருந்தால் நான் வரமாட்டேன் வயல் பக்கம். சரிங்க? நீங்களும் பாதுகாப்புடன் வீடியோ எடுங்க. சரிங்களா? வீடியோ எடுப்பது தப்பு இல்லை. வீடியோ எடுங்க, பாதுகாப்பாக வீடியோ எடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்றைக்கே நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கும். சரிங்க? நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.